அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் 3ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியந்து பார்க்கக்கூடிய வகையில் நன்மையும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக ராசியின் அதிபதியும் சனியும் மிக வலுவாக சஞ்சரிப்பதால் அபரிவிதமான மாற்றத்தையும் யோகத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா கிரகநிலைகளின் அமைப்பை 3/1/2024 முதல் 9/1/2024 வரை ஆராய்ந்து பார்க்கும்போது பிளஸ் இன்ட்டு பிளஸ் ஈக்குவல் டு பிளஸ் என்று சொல்லக்கூடிய வகையிலும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஈக்குவல் டு பிளஸ் என்று சொல்லக்கூடிய வகையிலும் ரெட்டிப்பு நன்மை கிடைக்கக்கூடிய யோகத்தை சுப மற்றும் சுப கிரக சேர்க்கையும் பாவ மற்றும் பாவ கிரக சேர்க்கையும் உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் இந்த தருணத்தில் மிக வலுவாக செவ்வாயின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசியில் புதன் மற்றும் சுக்கிரன் இணைந்து சஞ்சரிக்கின்றன. சுபத்துவ பாதையில் புதனும் சுக்கிரனும் இணைந்து சுபபலம் பொருந்தி சஞ்சரிப்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மனித வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கக்கூடியவர் சுக்கிரன். அப்படிப்பட்டவர் மிக வலுவாக சுபத்துவ பாதையில் சுபத்துவ கிரகத்துடன் இணைவது ரெட்டிப்பு நன்மையும் யோகமும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த வாரத்தின் இறுதி வரை அவர் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. 8ஆம் தேதிக்கு பிறகு வித்தியாக்காரராக இருக்கக்கூடிய புதன் குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசிக்குள் நுழைகிறார். அதற்கு முன்பு 2 கிரக நிலைகளும் இணைந்து சஞ்சரிப்பதால் இந்த வாரத்தில் நிறைந்த நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது. என்றால் எப்பேற்பட்ட சவால் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் கூட அந்த பணிகளை மிக எளிதாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் மிக அபரிவிதமாக கொடுக்கிறாருங்க புதன். இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அவர் சுக்கிரனுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் எதிர்பாராத அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்க போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். இது மட்டுமல்லாது மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் பாவகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் செவ்வாய் இணைந்து குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் சஞ்சரிக்கின்றன. இந்த 2 கிரக நிலைகளும் இணைந்து சஞ்சரிப்பது மிகப்பெரிய அளவுல நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் சொந்தமாக நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது. பல்வேறு வகையில சந்திக்கக்கூடிய காரிய தடைகள் விலகுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. எனவேதான் நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியந்து பார்க்கக்கூடிய வகையில் பாவ மற்றும் பாவ கிரக சேர்க்கையும் சுப மற்றும் சுப கிரக சேர்க்கையும் இந்த வாரத்தில் எதிர்பாராத அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அது மட்டுமல்லாது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. குரு மேசராசியில் வீற்றிருப்பது பல்வேறு வகையில நல்ல பல சுப நிகழ்வுகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகமும் மிக அபரிவிதமாக கிடைக்கிறது. காரிய தடைகள் விலகி நிறைந்த முன்னேற்றமும் வளர்ச்சியும் பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக உருவாகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக தனது சொந்த வீடான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. கும்பராசியில் சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பது குடகுடமாய் நன்மை நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது. எதிர்பார்த்தபடியே உத்தியோகம் தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சி நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. சனியின் அமைப்பு மிக வலுவாக இருப்பது அனைத்து விதமான பணிகளிலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அரசாங்க சலுகைகள் உட்பட திட்டங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் நிறைந்த தருணமாக சனி மாற்றி கொடுக்கிறார். ராகு தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டிலும் மோட்சக்காரகரான கேது தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி மற்றும் உச்ச வீட்டிலும் சஞ்சரிக்கிறாருங்க. இது மிகப்பெரிய அளவுல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கன்னிராசியில் கேது அமர்ந்திருப்பது பல்வேறு விதமான கவலைகள் குழப்பங்களுக்கு தெளிவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகிறது. ராகு குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் சஞ்சரிப்பது பல தடைகள் தாமதங்கள் ஏற்பட்டாலும் அவற்றை சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் நிறைந்து கொடுக்கிறாருங்க. இது நல்ல வரவேற்கத்தக்க
ஒரு அமைப்பாகவும் திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாகவும் மாறுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். மேலும் சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் ஓரளவிற்கு நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் வெற்றிருக்கிறார். திட்டமிட்டபடி அனைத்து விதமான பணிகளையும் சிறப்பாக செய்து முடிக்க முடியும். தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகும். பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்களை விலக்கி கொடுக்க போகிறாருங்க. ஒரு புது நம்பிக்கையும் அனைத்து விதமான பணிகளிலும் உத்வேகம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த வாரமாக அமைவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உருவாகி இருக்கிறது என்பதை தெளிவாக நவ கிரக நிலைகளின் அமைப்பும் உறுதிப்படுத்துகிறது. எனவே இந்த வாரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பாராத பல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. தனுசு ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் 12 ராசிகளில் மிக வலிமை வாய்ந்த 2 கிரகநிலைகளாக பார்க்கக்கூடிய குரு மற்றும் சனி ஆகிய 2 கிரகநிலைகளும் அதீத நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கக்கூடிய முதன்மை ராசியாக தனுசு ராசி தான் பார்க்கப்படுகிறது. எனவேதான் நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் நீங்கள் திட்டமிடக்கூடிய சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறும். திருமணம், காதல் திருமணம் செய்தல் உள்ளிட்ட பல விசேஷ சிறப்பான தருணங்கள் கிடைக்க போகின்றன. புத்திர பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் விலகும். நெருங்கிய உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை வெகுவளவில் குறையுங்க. ஆரோக்கிய தொல்லைகள் விலகும். கடன் சார்ந்த தொல்லைகளும் விலகும். வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். ஏற்படக்கூடிய விரய செலவுகளும் சுப செலவுகளாக அதிகரிக்கும். ஏனென்றால் புதன், சுக்கிரன் 2 சுப கிரகங்களும் மிக வலுவாக விரயத்தில் அமர்ந்திருப்பதால் சுப விரயங்களை அதீதமாக பெறக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. உத்தியோக ரீதியாக கடந்த 7.5 ஆண்டுகளுக்கு மேலாக சந்தித்த சிரமங்கள் அனைத்தையும் சனி விலக்கியிருக்கிறார். நிரந்தர வேலை வாய்ப்பு, புதிய வேலை வாய்ப்பு என உத்தியோக ரீதியாக அதிரடியான பல மாற்றங்களை நிறைந்து பெறக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது. மதிப்பும் மரியாதையும் உத்தியோக ரீதியாக நிச்சயமாக அதிகரிக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. தொழில்துறையில் புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்ளக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது. அரசாங்க சலுகைகள் நிறைந்து கிடைக்கும். லாபம் அதிகரிக்கும். உங்களுடைய திட்டத்தை மிக சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஏற்றதொரு காலகட்டமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் தைரியமாகவும் துணிச்சலாகவும் அனைத்து விதமான பணிகளையும் மிக சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் நிறைந்த தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. கலைத்துறை மற்றும் அரசியல் துறை ரீதியான பணிகளில் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தில் மறைமுக தொல்லை மற்றும் பல்வேறு வகையான சங்கடங்கள் அனைத்தும் நீங்கி நல்ல முன்னேற்றம் கிடைக்க போகிறது. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வியில் சிறந்த முன்னேற்றம் உண்டு. விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் குருவிற்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார். எனவே இந்த தருணத்தில் விளைச்சல் அதிகரிக்கும், அலைச்சல் குறையும். கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்குங்க. பல விரயங்கள் கட்டுக்குள் வரும். பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது. மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் மிகவும் அபரிவிதமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.